தெரியுது நல்லாவே வந்து ஷைன் லுக் தெரியுது. செலிபிரிட்டி போடுற மேக்கப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ரிவ்யூ. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பேஜில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே இருக்குது. நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் மேக்கப் கிளாஸஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்கிங் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் பட் ப்ராடக்ட் டேமேஜ் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏன் ஃபேஸஸ் கனடாவிலே ஆர்டர் பண்ண நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஏதாவது ரிவ்யூ போட்டேன்னா அக்கா கோட் வேர்ட் சொல்லுங்க ஆஃபரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தங்கங்களே, நான் வந்து எல்லாமே சொந்த காசு கொடுத்தாம வாங்குறேன். எனக்கு யாருமே ஃப்ரீயாக ப்ரொமோஷனுக்காக கொடுக்கல. ஸோ கோட் வேர்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சில இடத்துல வந்து அந்த 20% ஆஃபர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் கான்டாக்ட் கொடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது சிஓடி தான், உங்களுக்கு வீட்டுக்கு வந்தப்பறம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நானே வந்து அந்த ஃபேஸஸ் கனடாவோட லிங்க்ல போய் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நல்லா இருந்தது. ஐ மீன் ஆஃபர் நிறையா இருந்தது. இப்போ வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதனால நான் வந்து இந்த தடவை ஃபேஸஸ் கனடாவோட லிங்க்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 காஜல் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்கும். நான் வியர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஸ்மெட்ஜ் ஆகாது. அண்ட் வந்து பிரைடுக்கெலாம் வந்து அப்படியே மார்னிங் போட்டு விட்டுட்டு வந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ஐ வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த டல்லு, அப்புறம் சிலர் காஜல் பட்டால் உடனே அந்த கண் வந்து நார்மல் ஆயிரும், காஜல் உள்ளே இழுத்துக்கோலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருக்காது. அதனால எனக்கு இதில் காஜல் ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்று, வாட்டர் ப்ரூஃப் காஜல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண் எரிச்சல் வரும்ல கொஞ்ச நேரத்தில் இருந்தால் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண் ஒரு மாதிரி எரியும். இதுவும் ஒரு குறைஞ்ச ரேட்லாம் இல்லை, 600 கொடுத்து இந்த காஜல் வாங்குறோம்னா அந்த கண் வந்து கூலிங்காக இருக்கணும். அந்த கண்ணுக்கு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. இப்போ அந்த அக்னி குண்டத்துக்கு முன்னாடிலாம் உட்கார வச்சு மேரேஜ் பண்ணுறாங்கன்னா கண் எரிச்சல் இருந்தால் அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்ணுக்கு வந்து கண்மை போட்டிருக்கோங்கிற ஃபீலே இருக்கக்கூடாது. அதுதான் கண்மை. அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸஸ் கனடாவோட தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெட்ச் ப்ரூஃப், லாங் ப்ரூஃப் அது எல்லாமே நம்ம பண்ணுற டெக்னிக்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து 2 காஜல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கிஃப்ட் பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கு தான் இது கிஃப்ட் நான் சொல்ல விரும்பல. யூஸ்வலாக இதுக்கு 3 கிஃப்ட் வந்திருக்கு பாருங்க. அழகா ஒரு பவுலில் ஒரு 5 டைப் ஆஃப் 5 இல்லை 6 ஆமாம் 6 டைப்ஸ் ஆஃப் வந்து பிளண்டர். பட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பவுலு. அப்புறம் இந்த ப்ரஷஸ், ஃபேஸஸ் கனடாவும் ஒரு நல்ல பிராண்டு தான் ப்ரஷஸ். ஆனால் நான் வந்து பிஎஸ்சியோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது வாஷபிள்க்கலான்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி வேனிட்டி அழகாக இருக்குல்ல, ஜுவல் கூட போட்டு வைக்கலாம். நம்ம வேனிட்டியை யூஸ் பண்ணலனாலும் நம்ம செல்ஃப் மேக்கப்புக்கு ஒரு அழகாக வச்சுக்கலான்ட்டு. இதெல்லாம் ஃப்ரீ, நான் காசு கொடுத்துலாம் வாங்கல. இந்த மாதிரி இந்த 3மே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஃப்ரீ. அப்படி நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரோப் க்ரீமு, அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கு, அப்புறம் இந்த 2 காஜல் இவ்வளோ தாங்க வாங்கினேன். இவ்வளவும் 2500 ரூபாய், 2500 ருபீஸ். 2500 ருபீஸ்க்கு இந்த 3 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த 2500 ருபீஸ்க்கு கிஃப்ட் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. பட் இந்த மாதிரி கிஃப்டோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ 2 காஜல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஐலைனர். லிப்ஸ்டிக் காமிக்கல, லிப்ஸ்டிக் இருக்குது, நான் காமிச்சேனான்னு தெரியல. பட் ஐலைனர் இதில் ரம்லாம் இருக்கும். ஐலைனர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், ஸ்மெட்ச் ப்ரூஃப் எல்லாமே. டட்டடைம் ஸ்கெட்ச் டைப். ஏன்னா சில டைம் வந்து நம்ம பிரைட்ஸ்மைடு அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் டைப்னா வேகமாக அவங்களுக்கு ஐலைனர் பண்ணிடலாம். அதுக்காக லிப்ஸ்டிக் வந்து எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். பிரிக் ப்ரௌன். ஸோ இந்த ஷேட் ரொம்ப ராயலாக இருக்கும். யூஸ்வலாக இந்த கலர் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். லிப் பாமில் மார்னிங் போட்டது. ஆக்சுவலாக வீடியோ எடுக்க டிலே ஆயிடுச்சு, ஈவினிங் தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் லிப் ட்ரை ஆயிடுச்சு. பட் நம்ம லிப் பாம் நல்லா போட்டு போடணும், ஏன்னா இது லிக்விட் லிப்ஸ்டிக். பட் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரிசப்ஷனுக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பிரிக் ப்ரௌன், ஆரஞ்சுலாம் இல்லை, நல்லா ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேடு. அண்ட் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரோப் க்ரீமோட ரிவ்யூ தான் போகிறோம். பட் இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணது உங்ககிட்ட அப்படியே ஒரு என்ட்ரியாக காமிச்சிடலான்னு மட்டும் தான் காமிச்சேன். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 599. நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். என்ன ரேட்டு இருங்க ஒரு நிமிஷம், இதிலே போட்டுப்பாங்க பாக்ஸ்.
பாக்ஸ் பில் பில்லு வந்து விட்டது. ஸோ டோட்டலாக வந்து நான் வாங்கினது 2500நாலும் ஸ்ட்ரோக் க்ரீமோட ப்ரைஸு 499. ஆக்சுவலாக அந்த ஃபேஸஸ் கனடாவில் 50% ஆஃபர் சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா ஆஃபர்னா அந்த ஃப்ரீ கிஃப்டெல்லாம் கொடுத்து தள்ளிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 600ஓட 500 கொடுத்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் க்ரீம் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன ஷேடு வாங்கியிருக்கேன். போன டைம் NYB வந்து ஷேட் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து நீங்கள் ஷேட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 or 4 இருக்கும். சில்வர் அண்டு டைமண்ட் ரோஸ் கோல்டு அப்படிலாம் வரும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக ஒரு சிம்பிளாக முடிச்சுட்டேன். கருப்பாக இருக்கீங்களா, சில்வர் அவாய்ட் பண்ணிடுங்க. ரோஸ் கோல்டு அண்ட் வந்து இன்னொரு ஷேடு வருமே, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி போயிருங்க. டைமண்ட் அப்படின்னாலே நீங்கள் ஃபேர் டோனுக்கு தான் சூட் ஆகும். நீங்கள் பிளாக்காக இருக்கும்போது இந்த இடம் வெள்ளையாக தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்குல்ல, இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். ஸோ இது வந்து நான் ரோஸ் கோல்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து டஸ்கி தான், நான் வந்து கலர்லாம் கிடையாது. இதில் வந்து சில்வர் அண்ட் வந்து சில்வர் மீன் டைமண்ட் அண்ட் வந்து ரோஸ் கோல்டு. நான் ரோஸ் கோல்டு தான் வாங்கியிருக்கேன். கருப்பாக இருக்கீங்கன்னா ரோஸ் கோல்டு வாங்கிக்கோங்க. ரோஸ் கோல்டு மட்டும் தான். ஃபேராக இருக்கீங்கன்னா சில்வர் டைமண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் க்ரீம் வித் சீ பட்டர், ஹைட்ராலிக் ஆசிட் இதில் இருக்காமா. ஸோ ஹைட்ராலிக் ஆசிட் இருந்தால் நம்ம கொஞ்சம் பிரைட்டானா தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே, நல்லா இந்த க்ளோ நல்லாயிருக்கும். ஓகே. யூசேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூசேஜ் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்ட்ரோக் க்ரீம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், ப்ரைமருக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும், இது ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணணும். சைடில் மெசேஜ் வந்துருச்சு, அதான் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பித்தேன். ப்ரைமருக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரோக் க்ரீம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாகவும் நிறைய பேர் போடுறாங்க. அந்த க்ளோ நல்லா தெரியணும். ப்ரமோட் பண்ணுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் நீங்கள் ப்ராடக்ட் தீந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. NYB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி, ஒரு 2-3 டைம்லேயே தீர்ந்து போச்சு. பட் இது வந்து ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி. அது மேபி 250-300 சம்திங். பட் இது வந்து உங்களுக்கு 500, MRP 600. பட் நான் 500க்கு வாங்கியிருக்கேன். குவான்டிட்டி ஜாஸ்தி. பட் நம்மளுக்கு யூசேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட அழகாக இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இதோட க்ளோசிங் நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. இதுவுமே வீடியோவில் நல்லா அழகாக இருக்குது. நேரில் ஒரு மாதிரி 3D ஷேடில் இருக்குது. பட் வீடியோலேயும் 3D ஷேட் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப புகழ வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப லேட்டாக ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் எப்படி இருக்குது, பவுலை பாருங்களேன், அழகாக இருக்குது. இந்த மாதிரி இது க்யூட்டாக இருக்குன்னே சிலர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக என் ஃபேஸில் என்ன யூஸ் பண்ணிட்டேன்னா சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா, கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது. ப்ரைமருக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரோக் க்ரீம். நல்லா இருக்கு, நல்லா ஃபேர் லவ்லி போட்ட மாதிரி ஒரு வாசம். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து ஒரு மாதிரி இதுவும் மின்னுது லைட்டாக. இந்த கில்ட்ரி மாதிரி லைட்டாக இருக்குது. வீடியோவில் தெரியுதா, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை, பார்க்கலாம். நான் வந்து ஹைலைட் ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணல, ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். ஓகே, அப்ளை பண்ண உடனே எப்படி இருக்கு, ஷைன் தெரியுதா? எல்லாரும் சொல்ற அளவுக்கு தெரியல. பட் லைட் ஃபீல் கொடுக்குது. பட் எல்லாரும் ரொம்ப ஓவர் கில்ட்ரியா அந்த இந்த எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, பல்லன்னு இந்த சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி க்ளோவாக பண்ணுறதுக்குன்னே சொல்லி பேசுவாங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம லைட்டாக ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்க போகிற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டி. எல்லாரும் வந்து இந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து இன்னொரு பிராண்ட் ஏதோ சொல்லுவாங்க குட் வைப்ஸ்லையா, அதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஏன்னா இதான் என்கிட்ட இல்லை. நான் கே பியூட்டியோடது கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான், நல்லா வந்து பிளண்ட் ஆகும்.
நான் கையாலேயே யூஸ் பண்ணுவேன், பிளண்டர் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மேக்கப் போட வேண்டாம், இருட்ட போகுது. இப்போ மேக்கப் போட்டு என்ன பண்ண போகிறோம்? காலையிலே போட்டாவது ஒரு டிக்டாக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் போடுற கொஞ்சம் மேக்கப் போட்டு நல்லா பிரைட்டாக பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். தெரியுதா? மிக்ஸ் பண்ண உடனே நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் போடுவோமா? கசாப்பணமா? காசு தான். ஓகே, இன்னொரு ட்ராப் எடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தான் போட்டிங்கன்னு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. நான் நிறையவே போட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே 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 பிளண்ட் 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 பிளண்ட். ஓ சூப்பர். ஓகே, ஃபவுண்டேஷனோட ஷேடே மாறிடுச்சு ஒரு ஸ்ட்ரோக் க்ரீமால். இப்போ அப்ளை டைம். ஐயோ, ஃபர்ஸ்ட் பிளைனா போட்டப்ப கூட எனக்கு அந்த ஃபீல் இல்லை. பட் ஃபவுண்டேஷனோட போடும்போது லைட்டா ஃபீல் கொடுத்த ஃபீல் தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? நான் ரிங் லைட் எதுவுமே போடல. ஆனா ரிங் லைட்ல தான் வந்து போனை வச்சிருக்கேன். என் கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும். ரிங் லைட்னா கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும், அந்த ஷேடோ அடிக்கும். பட் நான் வந்து எப்பவுமே எனக்கு ரிங் லைட்டை விட நார்மல் லைட்ல தான் நான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். நேச்சுரல் தான் அழகு. இப்படி சொல்லுவேன், ஆனால் மேக்கப்புக்கு மட்டும் ரிங் லைட் தூக்கிட்டு போயிடுவேன். அது எங்களோட சரி, கழுத்துக்கெலாம் வேணாம், உங்களுக்கு நான் ஃபேஸ்க்கு மட்டுமே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நான் உடனே ரிமூவ் பண்ணிடுவேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ரொம்ப நாள் ஆகுது. எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா விசாரிக்கணும். என்னை பார்க்குறவங்களாம் வந்து என்ன ஒரு காமெடி பீஸ் நினைக்கக்கூடாது, நல்ல பிள்ளைன்னு நினைக்கணும். ஓகே ஓகே, எனக்கு இப்போ தோணுது. இப்போ கொஞ்சம் க்ளோ தெரியுது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் அடிச்சு விடுவோம். எனக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹுடா பியூட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே திக்கான கோட்டிங் மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, போட்ட மாதிரியே இருக்காது, அப்படியே மைல்டாக இருக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக அப்படியே சறுக்கிக்கிட்டு போகுது சல்லுன்னு. ஓகே, எனக்கு மேட்டு ஒரு ஃபீல் தான் இன்னும் இருக்கு. சரி, இப்போ நிறைய பேர் வந்து இதோட விட மாட்டாங்க. அப்புறமா சின்ன சின்ன கரெக்ஷன் மீன் ஐப்ரோ, அப்புறம் ஐலைனர் அதெல்லாம் போட்டு பவுடர் மட்டும் போட மாட்டாங்க. ஏன்னா ஃபைனலாக மறுபடியும் இதை கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ப்ரமோட் பண்ணுறவங்க சொல்கிறேன். நான் நிறைய வீடியோ பார்த்தேன், அதனால எனக்கு இன்னைக்கு காலையில் கூட நான் அந்த வீடியோ பார்த்தேன். மறுபடியும் எடுத்துக்குவாங்க, மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு ஒரே நாளில் தீர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரமோட் பண்ணி. ஸோ ஹைலைட் ஸ்பாட்ஸ், ஸ்ட்ரைட் லைன், ஃபோர்ஹெட், சின், எப்படி இப்போ மினுமினுக்கும் பாருங்க, சும்மா தக்க 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 தங்க வேட்டு. எப்படி இருக்கு? வீடியோல பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், நேர்ல எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். ரெண்டு சைடு கண்ணாடி இருக்காதான் எங்கிட்ட மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நேர்லையுமே நீட் லுக்காக தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னா, ஹைலைட் வந்து அதாவது ஓகேவா இருக்கா, அதாவது ரொம்ப க்ளோவா தெரியுதா, இல்லை நீட்டா இருக்கான்னு சொல்லுங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் போடும்போது பெருசா இல்லை, லாஸ்டா நான் லைட்டா ஒரு ஃபைனல் டச் கொடுத்தேன்ல, அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் க்ளோ இருக்கு, தெரியுதா? ஸோ நான் என்பிபில சொன்ன மாதிரியே தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. மேபி ப்ரைஸ்னாலயா,
என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நல்லா இருக்கு. இதுக்கு மேல நீங்க காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா மேட் ஆயிருமா என்னன்னு பார்க்கலாமா இல்ல எப்படி? இப்படி பார்க்கும்போது க்ளோ தெரியுது, நல்லாவே வந்து ஷைன் லுக் தெரியுது. இதுக்கு மேல நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போது ஐ மீன் அவங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நான் ஒத்துக்கணும் இல்லப்பா, அப்புறமா என்ன நீ எல்லாத்துக்கும் கழுவி ஊத்துறேன்னு சொல்லி என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் நீங்க வீடியோல பார்க்குற மாதிரியே தான் நேர்லேயும் இருக்கு. ஸோ க்ளோ இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா க்ளோ இருக்கும். அப்புறம் நம்ம காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிடுவோம். நான் லூஸ் பவுடர் தான் காலில் அடிச்சிட்டேன். என் சேர் என்னையே அடிக்குது. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பவுடர் ப்ரஷ் இங்கே வராது, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, அப்புறம் நான் ஃபேஸஸ் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் என்ன ஷேடுன்னு கேட்பீங்க, அதுவும் சொல்கிறேன். என்னோட ஷேட் 70 இல்லை சாரி 170 ஒயிட் டேன். ஓகே, 170 ஒயிட் டேன் என்னோட ஷேடு. அப்புறம் அந்த ஃபவுண்டேஷனோட ஷேடு என்னங்க கேட்டுருக்கீங்க கமெண்ட்ல. அந்த டைம்ல எனக்கு அந்த ஷேட் ஞாபகத்தில் இருக்காது, கையில் ப்ராடக்ட் வச்சுக்க மாட்டேன், அதனால நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். என்னோட ஸ்ட்ரோப் க்ரீமோட இது நான் வந்து கொஞ்சம் மீடியம் டு டஸ்கி. ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. ஓகே, நீங்கள் கலராக இருக்கீங்கன்னா டைமண்ட் சில்வர். அது நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லை மேட் ஆயிடுது. ஸோ செலிப்ரிட்டிஸ் வந்து பவுடர் போடாமல் தான் வராங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். செலிப்ரிட்டி போடுற மேக்கப்பை கண்டுபிடிச்சிட்டோம். பவுடர் இங்கே வைத்தேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பவுடர் ஒரு மாதிரி போயிடும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் போட்டுக்கோங்க. பட் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப டிம் ஆயிடுது, அந்த ஷைன் லுக் வந்து டிம் ஆகுது. நீங்கள் ட்ரை டு நார்மல் ஸ்கின்னா நீங்கள் பவுடர் போடாமே அப்படியே விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் பவுடர் போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பேஸ் வந்து கிடைக்கும். அந்த கிளாஸி வந்து ஒரு 1 hour கழிச்சு தான் கிடைக்கும். ஆயிலி ஸ்கின்னாலும் அதே சேம் தான், உங்களுக்கு ஸ்கின்லேருந்து ஆயில் வந்ததுக்கு அப்புறமா தான் அது மேட்ச் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பவுடர் இப்படி தான் திட்டா பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்ட்ரோப் க்ரீமோட ஸ்டாப் பண்ணலாம், அப்படி ஸ்டாப் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு அது இப்படி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. பவுடர் போட்டுட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேட்டாக. ஸோ உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேல்யூவான ப்ராடக்ட் மட்டும் எனக்கு தோணுது. எம்மா நான் சத்தியமாக காசு கொடுத்தாமா வாங்கினேன், நோ ப்ரொமோஷன், ஹானஸ்டான ரிவ்யூ. அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதாவது மாய்ஸ்சரைசர் ப்ரைமருக்கு அப்புறமா இது போடுங்க, இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் போட்டுட்டு மறுபடியும் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை மிக்ஸ் பண்ணி போடுங்க. தேர்ட் ஒன்றும் இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை ஹைலைட் பாயிண்ட்ல போடுங்க, அப்போ உங்களுக்கு அந்த க்ளோ இருக்கும். அதுக்கு மேலே பவுடர் வச்சு செட் பண்ணீங்கன்னா இப்படி மேட் ஆயிரும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி போட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு க்ளோ ஆனால் பரவாயில்லன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா ரிவ்யூவுமே கரெக்டாக சொல்கிறேனான்னு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வாங்குங்க பெஸ்ட்டு, பட் யூசேஜ் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தங்கங்களே. தேங்க்யூ, பை பை.